எல்லாருக்கும் வணக்கம். நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து குளோபல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யூனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அதில் நீங்கள் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்த அந்த யூஎஸ் எலெக்ஷனோட அந்த ட்ரம்ப் வின்னிங் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு இதை சொன்னீங்கன்னா அதனோட இம்பேக்ட் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். சொல்லுங்கள். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து திரும்பி வருவாருன்ட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் 2வது தடவை வந்திருக்காரு ஒயிட் ஹவுஸ். ஸோ எக்கானமி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஏன்னா அவர் வந்து டேக்ஸ் கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்டு அது இல்லாமல் டேரிஃப்ஸ் போடுவேன் சைனாக்கு. ஸோ பெரிய லெவல்ல வந்து யூஎஸோட ஷிஃப்ட் வந்து இந்தியா பக்கம் வரப்போகுது. ஃபார்மா செக்டார் அதர் செக்டார்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இதுல பாத்தீங்கன்னா 2 வித்தியாசமான விஷயம் நடந்தது. ஒன்று பிட்காயின், அதுக்கப்புறம் டோஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. அது வந்து இலான் மஸ்க்குக்கும் விவேக் ராமசாமி, இந்தியன் ஆண்டர்பிரினர், அவங்க அமெரிக்காவில் இருக்காரு. அவர் வந்து அவங்க 2 பேருக்கும் அதை லீட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2த்தை பத்தி நீங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு சொன்னீங்கன்னா. ஆக்சுவலாக டோஜி வந்து நிறைய பேர் வந்து கிரிப்டோவில் இருக்கவங்க வந்து அவங்களோட தேவைக்காக சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த டோஜி காயினை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டீங்களா? டோஜி காயின் வந்து பெரிய மூவ்மெண்ட் ஏதோ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை அப்படி ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கூப்பிடுறது வந்து இப்போதான் அந்த மாதிரியான ஒரு நடைமுறையில் இருக்கான்றது எனக்கு தெரியல. பட் இதை பேஸ் பண்ணி அந்த காயின், கிரிப்டோ கரன்சினோட அந்த காயின் வந்து மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் அந்த டைம்ல கொடுத்துருக்கு. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. ஆல் டைம் ஹைல இருக்குது. இட் ஓன்ஸ் லைக் இப்போ 93,000 சம்திங் மார்க் அடிச்சு 93,400 சம்திங் அடிச்சு இப்போ சம் 87 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷோர் 1 lakh and above it will go. அது இல்லாமல் அவர் இன்னும் ஒரு சில பேமெண்ட் கேட்வேக்கு அண்ட் தென் நிறைய பேமெண்ட்ஸ்னுடைய மெத்தடுக்கு இந்த கிரிப்டோனுடைய இதை வந்து அக்செப்ட் பண்ண போகிறேன். குளோபலி நான் அதை வந்து கொடுக்கறதுக்கான, அதாவது குளோபலி இந்த சிஸ்டமை கொண்டு வரதுக்கான, கிரிப்டோ பேமெண்ட் அக்செப்டன்ஸை கொண்டு வரதுக்கான நிறைய இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு பெரிய ப்ளஸ். பட் குளோபல் மார்க்கெட் ஓரியன்டா எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொன்ன அந்த சைனானுடைய டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். தென் வந்து அது வந்து இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த வகையில இந்தியாவுக்கு பாசிட்டிவா இருக்கும்னா, த திங் இஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து நிறைய திங்ஸ் வந்து அங்கே எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னும் நிறைய சொல்லலாம். பட் இப்போதைய சுச்சுவேஷன் இதுதான். பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னா இந்த கிரிப்டோ கரன்சி அண்ட் இந்த டாக்ஸேஷனோடது. அடுத்தது சொல்லணும்னா குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 2 to 3 months வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் இருந்து மூவ்மெண்ட்டு, ஒரு ஹையர் சைட் மூவ்மெண்ட்டு எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜனவரி மந்த் வரைக்கும். அண்ட் தென் தேர் வில் பி சம் கரெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்டிங். அது வந்து அந்த டைம்ல அப்டேட் பண்ணலாம். இப்பயே அந்த மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கான இன்ஃபர்மேஷன்ல ஆஸ் ஆஃப் நோ இந்த கிரிப்டோ பத்தினதும் யூஎஸ் எலெக்ஷனோட வின்னிங் பத்தின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ண நினைச்சோம். வேற ஏதாச்சும் இருக்கா புஷ்கர்? அவ்வளோதான் சார். இதுதான் பெரிய லெவல்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. அதை நீங்க நல்லா கிளியரா புரியுது.